ஆலய தரிசனம். அருள் தரும் எல்லையம்மன் திருக்கோயில், மேலப்பூடி, பள்ளிப்பட்டு வட்டம், திருவள்ளூர் மாவட்டம். சென்னையிலிருந்து திருத்தணி, திருத்தணியிலிருந்து சுமார் 35 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த ஆலயம் இருக்கிறது. இந்த ஊருக்கு பேருந்து வசதிகளும், சென்னையிலிருந்து திருத்தணி வரை தொடர்வண்டி வசதிகளும், அண்டை மாநிலமான ஆந்திர மாநிலத்தில் அமைந்துள்ள நகரி தொடர்வண்டி நிலையத்திலிருந்து பள்ளிப்பட்டு செல்லும் சாலையில் சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவில் கொளத்தூர் அருகில் கொசஸ்தலை ஆற்றின் தென்கரையில் இந்த ஊர் அமைந்துள்ளது. இந்த ஊரில் அமைந்திருக்கும் ஸ்ரீ வேணுகோபால சுவாமி கோயிலிலிருந்து நடந்து செல்லும் தூரத்தில் அமைந்துள்ளது இந்த ஆலயம். சிறிய கோயில், ஆனால் பழமையும் பெருமையும் உடைய கோயில். எப்போது தோன்றியது என்ற விவரம் சொல்லும் வயது உடையவர்கள் இங்கே இல்லை. பல காலங்களுக்கு முன்பாகவே தோன்றியதாக சொல்லப்படுகிறது. ஆரம்பத்தில் சிறிய கோயிலாக வைத்து வழிபட்டு பின்னர் காலம் மாற அம்பாளின் கருணையால் தற்போது ஒரு ஆலயமாக காட்சியளிக்கிறது. மேலப்பூடி என்ற அழகிய கிராமத்தின் காவல் தெய்வமாக போற்றப்படுகிறார். அம்பாளின் நேர் பார்வையில் தென்னஞ்சோலை, அருகே கரும்பு காடு, சுற்றி வயல்கள், தன்னை நம்பி வாழும் மக்கள் வசிக்கும் வீடுகள். இது இந்த அம்பாள் அமைத்துக் கொண்ட எல்லை. தன்னை நம்பிய மக்களுக்கு எதன் மூலமாகவும் எவ்வித தொல்லையும் வராமல் காத்து ஊரின் எல்லையில் அருள் புரியும் எல்லையம்மன். சாலை அருகே அமைந்த கோயில். சிறிது நேரம் நின்று கவனித்தால் அந்த வழியே வாகனத்தில் செல்பவர்கள், நடந்து செல்பவர்கள் என யாராக இருந்தாலும் கோவில் திறந்திருந்தால் உள்ளே சென்றும், மூடப்பட்டிருந்தால் வெளியே நின்றும் கைகூப்பி எல்லையம்மனை வணங்கித்தான் செல்கிறார்கள். காரணம், இவள்தான் இந்த ஊர் மக்களின் தாய், அம்மா. ஊர் மக்கள் அன்போடு அழைக்கும் எல்லம்மா. எல்லம்மா கோயில். ஊரில் வசிப்பவர்கள், வேறு ஊருக்கு போய் குடியமர்ந்தவர்கள், சுற்றியுள்ள பல கிராமங்களைச் சேர்ந்தவர்கள், தொழில் நிமித்தமாக அண்டை மாநிலங்களுக்கும் நகரங்களுக்கும் சென்றவர்கள் என ஆயிரக்கணக்கான மக்களின் குல தெய்வம். வெளியூரில் வேலை செய்யும் குழந்தைகள் அம்மாவை பார்ப்பதற்கு தன் தாய் வசிக்கும் கிராமத்திற்கு, வீட்டிற்கு வருவது போல எங்கிருந்தாலும் இங்கு வந்து திருவிழாக்களில் கலந்து கொள்ள தவறுவதில்லை. தான் பெற்ற பிள்ளைகள் எங்கிருப்பினும் அவனுடைய சுகமான வாழ்விற்காக அவனையே கண்காணித்துக் கொண்டிருக்கும் தாயைப் போல நாம் எங்கு இருப்பினும் நம்மை காக்க நம் ஊரில் எல்லையில் காத்திருக்கிறாள் நம் தாயாகிய அன்னையாகிய எல்லையம்மன். இதுதான் இந்த கிராமத்து மக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை. நம்பிக்கைதானே வாழ்க்கை. ஆலயத்தின் நுழைவாயில் வழியே உள்ளே சென்றதும் அம்பாளுக்குரிய ஆயுதமான சூலமும் சிம்ம வாகனமும் காட்சி தருகிறது. தூண்களை தாங்கிய மண்டபங்கள், தூண்களில் அனைத்தும் அஷ்டலட்சுமிகளின் திருவுருவங்கள் அமைந்துள்ளன.
கருவறையில் எல்லையம்மன் அமர்ந்த திருக்கோலத்தில் கனிவோடு காட்சி தருகிறார். மண்ணுலகில் பல பெயர்களில் அந்த ஊருக்கு ஏற்றவாறு அமைந்த கதைகளின் அடிப்படையில் பல திருநாமங்கள் பெற்று கோயில் கொண்ட காவல் தெய்வங்கள் சுருக்கமாக அம்மன் கோயில் என்றே அழைக்கப்பட்டது. பார்வதி தேவியின் அம்சமான ரேணுகா தேவியின் வரலாற்றையே அடிப்படையாக கொள்ள முடிகிறது. அம்பாளின் கதைகளில் தொன்மை கதைகளும் நாட்டுப்புற நம்பிக்கைகளும் கலந்து உள்ளன. ரைவதராஜன் என்பவரின் மகள் ரேணுகாம்பாள். அவளுக்கும் ஜமதக்னி முனிவருக்கும் மணமாகிறது. இந்த தம்பதிகளுக்கு பரசுராமன் என்ற மகன் பிறக்கிறார். ரேணுகா தன் கற்பின் ஆற்றலால் அபாரமான சக்தியை கொண்டிருக்கிறாள். அவள் வெறும் கையோடு பத்மசரஸ் என்ற சுனைக்குப் போய் தனது சக்தியால் மணலை குடமாகச் செய்து தனது கணவரின் பூஜைக்குரிய நீரை கொண்டு வருவாள். ஒரு நாள் அவள் அச்சுனைக்கு வழக்கப்படி தண்ணீரை கொண்டு வர சென்றபொழுது அங்கு வானில் சென்ற அழகு வாய்ந்த கந்தர்வன் ஒருவனை காண்கிறாள். இதனால் அவளது கற்பினால் பெற்ற ஆற்றலை இழக்கிறாள். இதனால் முன்போல குடம் செய்ய அவளால் முடியாமல் போகிறது. இதை அறிந்த முனிவர் கோபம் கொண்டு மகன் பரசுராமனை அழைத்து அவனது தாயின் தலையை துண்டிக்குமாறு கட்டளையிடுகிறார். பரசுராமனும் தன் தந்தையின் கட்டளையை நிறைவேற்றுகிறார். இதனால் திருப்தியடைந்த ஜமதக்னி முனிவர் பரசுராமனை பார்த்து ஏதாவது வரம் வேண்டுமா என கேட்க பரசுராமன் தன் தாயார் உயிர் பெற வேண்டும் என கேட்கிறார். முனிவர் அற்புத சக்தி கொண்ட தீர்த்தத்தை மகனிடம் கொடுத்து அவளை உயிர்ப்பிக்குமாறு சொல்கிறார். பரசுராமன் தன் தாயை கொல்லச் சென்றபோது அவளுக்கு அடைக்கலம் கொடுத்த ஒரு பெண்ணின் தலையையும் சேர்த்து வெட்டிவிட்டார். இதனால் இரு உடல்கள் கிடக்கிறது. அங்கு கிடந்த உடலுக்குள் தன் தாயின் தலையை சேர்க்கும் போது அது மாறிவிட்டது. இப்போது யாரை தாயாக கருதுவது என்று தெரியாமல் தந்தையிடம் கேட்க அவரோ மனித உடலில் சிரசே பிரதானம், எதில் உன் தாயின் தலை இருக்கிறதோ அவள் தாயாகவும் மற்றவை மாரியாகவும் மாறியதால் மாரி அம்மன் என்ற பெயர் கொண்டு அழைக்கப்படுகிறார். இது ஊருக்கு தகுந்தவாறு மாறுபடும். ஊரில் நடந்த சம்பவங்களின் அடிப்படையிலும் அவர்கள் இஷ்ட தெய்வமான பெயர்களிலும் மூல விக்கிரகங்கள் அமைக்கப்படும். இதுதான் பொதுவான புராண கதை என்று சொல்லப்படுகிறது. இந்த அமைப்பில்தான் எல்லையம்மன் காட்சி தருகிறார். அம்பாளின் அபிஷேகம் நிறைவு பெற்று அலங்காரத்தில் காட்சி தருகிறார்.
ஆலயத்தில் அருள் புரியும் தெய்வங்களாக ஸ்ரீ விநாயகர் சன்னதி, ஸ்ரீ முருகப்பெருமான் சன்னதி மற்றும் கருவறை கோஷ்டத்தில் ஸ்ரீ வராகி அம்மன், ஸ்ரீ வைஷ்ணவி, ஸ்ரீ துர்க்கை ஆகியோர் இந்த ஆலயத்தில் அருள் புரிகிறார்கள். அம்பாளுக்கு உரிய நாட்கள் அனைத்தும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. குறிப்பாக அமாவாசையன்று ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்று பக்தர்களுக்கு அன்னதானம் நடைபெறும். நவராத்திரி 9 நாட்களும் பலவிதமான அலங்காரங்கள் மற்றும் வான வேடிக்கைகள், ஆன்மீக நிகழ்ச்சிகள் என ஒரே கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. ஆடி மாதம் கூழ்வார்த்தல், தை மாதம் 108 சங்காபிஷேகம் ஆகியவையும் இந்த ஆலயத்தை குலதெய்வமாக கொண்டவர்கள் தங்கள் திருமணத்திற்காக வேண்டிக்கொண்டு அதன்படி இந்த ஆலயத்திலேயே அம்பாள் முன்பாக திருமணத்தை நடத்திக் கொள்கிறார்கள். அதுபோல பிறக்கும் குழந்தைகளுக்கு முடி இறக்குதல், காது குத்துதல் ஆகிய விசேஷ நாட்களையும் இங்கேயே செய்கிறார்கள். நோய் உள்ளவர்கள், திருமண தடை உள்ளவர்கள் மற்றும் கர்ப்பிணி பெண்கள் ஆகியோர் தங்கள் பிரச்சனைகளுக்கு வேண்டிக்கொண்டு அவைகள் நீங்கியவுடன் வேண்டுதலை நிறைவேற்றும் விதமாக எடை போடுதல் என்று சொல்லக்கூடிய துலாபாரம், எடைக்கு எடை தங்களால் எது முடிகிறதோ, காய்கறியோ பழங்களோ வெல்லமோ துலாபாரமாக வழங்கப்படுகிறது. எந்த ஒரு காரியத்தையும் எல்லையம்மனிடம் சொல்லாமல் இவர்கள் செய்வதில்லை. ஒரு சிறப்பான ஆலயத்தை தரிசனம் செய்தோம்.
ஆத்தாளை எங்கள் அபிராம வல்லியை அண்டமெல்லாம் பூத்தாளை புவியடங்க காத்தாளை அங்குச பாசாங்குசமும் கரும்பும் அங்கை சேர்த்தாளை முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கில்லையே. ஆலய தரிசனம் காண்போம். அருள்மிகு எல்லையம்மன் அருள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று மனதார பிரார்த்திப்போம். ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி.